Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். ஆமென். ஒரு சிறப்பான ஒரு காரியம். ஒன்று பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். வாசிங்க. 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை, அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு மரித்தாலும் நாம் உயிரோடு எழுந்திருக்கும் ஒரு ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். இந்த கிறிஸ்தவர்களுக்கு உள்ள ஒரே நம்பிக்கை மறுபடியும் நாம் உயிரோடு எழுந்திருப்பது தான். அந்த நம்பிக்கையை தேவன் இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதினாலே அதை உறுதிப்படுத்தினார். அப்புறம் அதுலேயே 10வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை இதற்கு முன்பாக யாருமே உயிர் தெழுதல, யார் உயிரோடவே வரல. அப்படி ஒரு நம்பிக்கையற்ற ஒரு காலத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தை குறித்து அவர் கருத்தாய் ஆராய்ச்சி பண்ணினார்களாம். ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். பாருங்க, தீர்க்க தரிசனம் சொன்னப்பட்ட அந்த காரியங்களை குறித்து அது நம்மளுடைய காலங்களில் நிறைவேறினது என்பதை குறித்ததான ஒரு உறுதியை அவர்கள் ஏற்படுத்திக்கூட நம்மளுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறினது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணாங்களாம். ஒரு சந்தோஷம். இன்றைக்கி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கடைசி காலங்களில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க காலங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. வெளிப்படுத்துதல் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய எல்லா தீர்க்க தரிசனங்களும் நம்முடைய காலத்துலையும் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருந்திருக்கிறார். ஆமென். பாருங்கள், அந்த உயிர்த்தெழுதலின் ஆற்றல் நம்முடைய ஒவ்வொருவருக்குள்ளும் அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. இன்றைக்கி நம்மளோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சரீரத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பாக எப்படி வாழ்ந்து அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. அதுதான் உயிர்த்தெழுந்த ஆற்றல். அல்லேலூயா. பாருங்கள், சிலுவை சாதித்ததை விட இந்த உலகத்தில் எந்த ஆற்றலும் சாதிக்கவில்லை, எந்த வல்லமைகளும் சாதிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் மகிமையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மரணம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, இன்னைக்கு நாம் அவரை தான் நம்ம பிரசங்கித்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே தான் இன்றைக்கி நாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எத்தனை பிரசங்கங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் பிரதர்? போகிற இடமெல்லாம் உயிர் தெழுந்த வல்லமையை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை
கடைசியாக அந்த 7 வார்த்தைகளை குறித்து அதிகமாக பேசுவாங்க, எல்லா இடத்துலையும் பேசுவாங்க. அப்போ இந்த இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு என்னைய ஒரு சபையில் பேச சொன்னப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் சொன்னார், அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தையும் கடைசியாக சொல்லப்பட்ட வார்த்தையும் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிய வார்த்தையும் கடைசியாக பேசிய வார்த்தையும். அப்போ நான் ஆண்டவர் இடத்துல ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் எல்லாம் நான் பேசிய 7 வார்த்தையை குறித்து தான் பேசுகிறாங்க, ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் வார்த்தை, முதல் தீர்க்க தரிசனத்தை குறித்து யாரும் பேசினதே கிடையாது அப்படின்னு. அப்போ அதை குறித்து தான் இன்றைக்கு சில நம்ம அதை காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததின் நோக்கம் என்ன? ஏன் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார்? அதற்குண்டான நோக்கம் என்ன தெரியுங்களா? லேவியராகமம் 25வது அதிகாரம் 25வது வசனம். லேவியராகமம் 25:25. உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். நம்ம யாராக இருக்கோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரனாக இருக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறார் வாசிங்க, லேவியராகமம் 25:25 எடுத்துட்டிங்களா? உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் செய்யப்பட்ட பாவத்தின் நிமித்தமாக அன்றைக்கு ஆட்சி செய்யும் அதிகாரத்தையும் நித்திய ஜீவனையும் இழந்து போன அந்த அதிகாரத்தையும், தனக்கு உரிமை பத்திரத்தை கொடுத்த அந்த அதிகாரத்தை அங்கே ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் பிசாசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அதை என்ன செஞ்சாங்க? விற்று போட்டார்கள். அதை பறித்து கொண்டான் சாத்தான். சரியா? ஆதாமை ஏமாற்றப்பட்டு அவன் பறித்து கொண்டான். ஓகே, அப்போ அங்கே அதை இழந்ததை தன் சகோதரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அதை மீட்டெடுத்தார். சரிங்களா? வாசிக்கலாம். எபிரேயர் 2:14-15 வாசிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அன்றைக்கு விற்று போட்ட அந்த அதிகாரத்தை மீட்கும்படியாக, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆட்சி செய்யும் அதிகாரத்தை கொடுக்கும்படியாக மறுபடியுமாக அவர் என்ன செஞ்சாராம்? என் பிள்ளையெல்லாம் மாம்சத்தையும் இரத்தத்திலையும் மாறி இருக்கிறாங்க, அதே போல் நானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் போய் தன் சகோதரனாக அதை மீட்டு கொடுத்தார். ஆமென், ஆமென். பாருங்கள், இந்த ஆதாமுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருந்தார், ஆட்சி செய்யும் அதிகாரம். 2 விதத்தை கொடுத்தாரு. என்ன செஞ்சார்? இந்த பூமியை பழுகி பெருகுங்கள், அடுத்தது ஆட்சி செய்யும், ஆண்டு கொள்ளுங்கள். அந்த ஆண்டு கொள்றதை தான் அன்றைக்கி விட்டாச்சு. அதை தான் வந்து இயேசு கிறிஸ்து அதை மீட்டு நமக்கு கொடுத்தார். இப்போ இன்றைக்கி உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கலாமா? அப்போ பாருங்கள், பிசாசானவன் ஆதாமிடத்திலிருந்து அந்த அதிகாரத்தை பறித்து கொண்டானா, கொடுக்க வாங்கினானா? ஆதாம் கொடுக்க அவன் வாங்கிட்டான், ஏமாற்றப்பட்டான். சரியா? ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டார்கள். அதை வஞ்சிப்பதினாலே அவர்கள் ஏமாற்றப்பட்டு அதை இவன் கொடுத்து தான் பிசாசு வாங்கினான். அதனால் எப்படி அதை மீட்கணும்னா அவங்ககிட்டேருந்து அதை அப்படி இயேசு கிறிஸ்து மீட்பதற்காக இந்த உலகத்திலே வந்தார். சரிங்களா? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் தன் சுய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து பாவத்தை சம்பாதித்தான். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து மீட்பை சம்பாதித்தார்.
தன் சுய இரத்தத்தினாலே மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். ஆமென். இத்தனை பேர் விசுவாசிருக்கீங்க? அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது செயல்படுகிறது. நம்ம இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை எந்த அளவிற்கு நம் நாவினால் அறிக்கை செய்து அந்த வல்லமையை நாம் உணர்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இடைப்படுவார். எனக்காக மரித்தீங்க ஆண்டவரே, எனக்காக உயிர்த்தீங்க, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் இயேசு கிறிஸ்துவின் செய்த அந்த காரியங்களை நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு பத்திரத்தை எழுதி, உங்கள் அப்பா ஒரு பத்திரத்தை எழுதி இதெல்லாம் உனக்கு சொந்தம்பா அப்படின்னு சொல்லி பத்திரத்தை கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதை வாங்கி பீரோவில் வச்சுட்டு அந்த இடத்தையும் பார்க்கல, போயும் ஒன்றும் செய்யலை. அங்கே அந்த இடத்துல என்ன நல்லா மாம்பழம்லாம் நல்லா விளைஞ்சி இப்போ கனிகள்லாம் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? நோ யூஸ். அதை நம்ம பயன்படுத்தணும், அதை நம்ம அனுபவிக்கணும். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்ததை நாம் என்ன செய்யணும்? தினந்தோறும் அறிக்கை செய்து அதை நாம் அனுபவிக்க வேண்டும். சரி, வெளிப்படுத்துதல் 19:10 வாசிக்கலாம். கடைசி 2 லைனை வாசிங்க. வெளிப்படுத்தல் 19:10. இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. இயேசுவை பற்றின சாட்சி வெளிப்படுத்தல் 19:10 லாஸ்ட் 2 லைன் வாசிங்க சிஸ்டர். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. சரி பாருங்க, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தார். இன்னைக்கு அந்த டாப்பிக்கில் கொஞ்சம் பேசுகிறேன். பாருங்க, முதலில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இது வேதத்தில். முதல்ல தீர்க்க தரிசனம் யாருக்கு எங்கே உரைக்கப்பட்டது சொல்லட்டுங்களா? ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இதுதான் வாசிங்க 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இதுதான் தேவன் சொன்ன முதல் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். தேவனால் பிசாசுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். சரிங்களா? இந்த தீர்க்க தரிசனத்தை தான் தேவன் அங்கே கல்வாரி சிலுவையிலே அங்கே அவர் என்ன செய்கிறாரு? அதை நிறைவேற்றுகிறார். உன் வித்துக்கும் உன் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நக்குவாய் என்றார். இந்த தீர்க்க தரிசனத்தை அடுத்தது துல்லியமாக சொல்லிய நபர் ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆதலால் ஆண்டவர் தாமே, தேவன் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுன்னு ரொம்ப துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏசாயா இங்கே சொல்றார். உங்களுக்காக ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. ஒரு கன்னிகை வயிற்றில் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு இம்மானுவேல்னு பேருவாங்க. அது புதிய ஏற்பாட்டில் நடந்துச்சா நடக்கலையா? நடந்தது. பாருங்கள், அந்த தான் அடுத்தது சங்கீதம் 22வது சங்கீதம் 22 16 17 18 அங்கே தாவீது இந்த இயேசு கிறிஸ்துவை பிறப்பின் குறித்தும் பாடுகளை குறித்தும் அங்கேயும் துல்லியமாக அங்கே தீர்க்க தரிசனம் உரைப்பதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 22 16 17 18 வாசிங்க.
நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, ஆ, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. ஆ. என் கைகளையும் என் கால்களையும் உருவ என் குத்தினார்கள், கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆ, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். எவ்வளவு துல்லியமா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அந்த தீர்க்க தரிசனத்தை தாவீது எழுதி வைக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் சொன்னவங்களுக்கு நாம் என்ன சொன்னோன்னே தெரியாமல் சொல்லியிருக்கிறாங்க. ஏசியா சொல்லும் போது சொல்கிறாரு, கன்னிகை வயிற்றில் குழந்த பிறக்கும் அப்படின்னு. ஒரு கன்னிகை வந்து கல்யாணம் ஆமாமக்குள்ளே குழந்த பிறந்தா அவங்கள கல்லால் அடிக்கணும்னு சட்டம் இருக்குது. கல்லாலேயே அடித்து கொன்றுவாங்க. சரிங்களா? அப்படி ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் அப்படி சட்டம் இருக்கிறவங்க ஏசியாட்ட போய் கேட்டு பாருங்கள் என்ன சொன்னார். ஏப்பா இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கியே, இது நடைமுறைப்படுத்துமா, நடக்குமா, அது தேவன் சொன்ன சட்டத்துக்கு புறம்பானதே அப்படின்னு. இங்கே வந்து பாருங்கள், சாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் என் எலும்புகளையெல்லாம் எண்ணலாம், என் கரத்திலும் என் கால்களிலும் ஆணி அடிப்பாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. ஆணி கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே ஆணியை பற்றி இங்கே தாவீது எழுதுகிறாரு. சரிங்களா? அப்போ தீர்க்க தரிசனத்தை அங்கே நிறைவேறுகிற ஒரு காலமாக இருக்கிறது. அவர்கள் எலும்புகளையெல்லாம் எண்ணலான்னா, ஒரு ராஜா, தாவீது எவ்வளோ பெரிய ராஜா, நல்லா சாப்பிட்டு என்னை மாதிரி நல்லா கொழு கொழுன்னு இருப்பாரா, இருக்க மாட்டாரா? எலும்புகளையெல்லாம் எண்ணலான்னா எப்படி எண்ண முடியும்? அப்போ இயேசு கிறிஸ்துவு அவர் முதுகில் 39 சவுக்கடி. எவ்வளோ அடி? 39 சவுக்கடி. அந்த முதுகில் எதற்காக? நமக்காக. அப்படியே அடிக்க அடிக்க என்ன செஞ்சிச்சான், அந்த வார் அடிக்க அடிக்க இன்ச்சு இன்ச்சியாக பத்து அந்த 39 தழும்புகளும் அப்படியே சதைப்பின்றி அப்படியே ஒரே காயமாக மாறி பின்னாடி இருக்கிற எலும்பு எல்லாம் தெரிஞ்சிச்சான். அவ்வளோ கொடூரமாய் இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்தார். என் வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை பங்கு போடுவதற்கு தான் விருப்பப்படுகிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு பெறுவதற்கு விருப்பப்படுவதே கிடையாது. கரெக்டா பிரதர்? அவருடைய வஸ்திரத்தை பங்கு போட்டுக்கிறாங்க. எல்லாம் எனக்கு தான் வேணும், ஏசப்பா சர்ச்சில் இருக்க எல்லா சொத்தும் எனக்கு தான், எங்கள் அப்பா சம்பாரிச்சது எல்லாம் எங்கள் அப்பா சபை, அதனால் எனக்கு தான். பிள்ளைங்க வந்து சண்டை போட்டு இப்போ அது கடைசியில் விற்றுட்டு போயிடுதுங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது உலகம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலே நாம் ஐக்கியம் கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பங்காளிகளாய் நாம் மாறுகிறோம். ஆமென். சரி, முதல் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட உன் தலையை அவர் நசுக்குவார், உன் தலையை அவர் நசுக்குவார். இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசுனுடைய தலையை நசுக்கினார்? எப்பொழுது நசுக்கினார்? யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சொல்கிறேன். அந்த காலத்தில் 2 ராஜாக்கள் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் 2 ராஜாக்கள் சண்டை போடும் பொழுது அந்த 2 ராஜாக்கள் சண்டை போட்டு ஒருத்தர் வெற்றி பெறாரு, ஒருத்தர் தோல்வி அடைகிறார். அப்போ தோற்று போன ராஜாவை என்ன செய்வாங்கன்னா கூட்டிகிட்டு வந்து கீழே படுக்க வச்சு, அந்த ஜெயிச்சாங்கள ராஜா அவரும் தன்னோடு கூட இருந்த மந்திரிமார்களையும் கூப்பிட்டு அவர் தலையில் காலை வச்சு மிதித்து தன்னுடைய வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடுவார்கள். இது நான் சொல்லலை, வேதத்தில் தான் சொல்லியிருக்கு. யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 23, 24 வாசிங்க. அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜாவும் எகிரோனின் ராஜாவும் யர்மூத்தின் ராஜாவும் லாகீசின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவுமாகிய அந்த 5 ராஜாக்களும் தோற்று போனவர்கள். யாருக்கிட்ட? யோசுவா கிட்ட.
அந்த கெபியிலிருந்து அவனிடத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள். ஆ, அவர்களை யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்தபோது ஆ. யோசுவா இஸ்ரவேல் மனுஷரையெல்லாம் அழைப்பித்து தன்னோடே கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். கால்களை கழுத்தின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். பாருங்க, அப்ப அந்த காலத்துல தோத்து போன ராஜாக்களை யோசுவா கூட்டிட்டு வந்து அவன் மேல் தலையில காலை வச்சு தன்னுடைய வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடுவார்கள். சரிங்களா? இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல மரித்தார்? யோவான் 19வது அதிகாரம் 17வது வசனம். யோவான் 19:17 வாசிங்க. யோவான். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு வந்து எபிரேயு பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். கொல்கதா என்கிற இடம், கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலமா? கொல்கதா என்பதற்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்கிறேன். கொல்கதாவில் பிரித்து சொல்லும் பொழுது கோல், காத், ஹா 3 சொற்களின் கூட்டு அமைப்பு தான் கொல்கதா. சரியா? ஹா வந்து இணைச்சொல், 3 வரும். சரிங்களா? 3 சொற்களின் கூட்டு அமைப்பு கொல்கதா. கோல், காத், ஹா இது 3ம் வரும் பொழுது பிரித்து எழுதும் போது இப்படி தான் எழுதுவோம். பிரித்து எழுதுலாம் தெரியுமா? எழுதியிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. அப்போ கொல்கதாவை பிரிக்கும் பொழுது இப்படி தான் வரும். கோல், காத், ஹா 3 சொற்களின் கூட்டமைப்பு கொல்கதான்னு வரும். கொல்கதாவுக்கு என்ன மீனிங்னா காத் பட்டணத்தாகிய கோலியாத். காத் பட்டணத்தனாகிய கோலியாத் என்று அர்த்தம், பெயர். சரிங்களா? இந்த பெயருக்கு அப்போ கோலியாத் யாராக இருந்தான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவனுக்கு யாருக்கு அடையாளம்? கோலியாத்னா பிசாசுக்கு அடையாளம். இஸ்ரவேல் மக்களை அவன் நிந்தித்து கொண்டிருந்தான். சரிங்களா? அப்படி கோலியாத் பிசாசுக்கு அடையாளமாய் இருக்கிறான். அப்போ தாவீது அவன் கோலியாத்தோட சண்டையிட்டு கோலியாத்தின் தலையை வெட்டி அங்கே எருசலேமுக்கு கொண்டு வந்து வைத்த இடம்தான் இந்த கொல்கதா. சரியா? 1 சாமுவேலின் புத்தகம் 17:4 வாசிங்க. 1 சாமுவேல் 17:4. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 6 முழம். எவ்வளவு தெரியுமா? 6 முழம்னா இந்த லிண்டல் இருக்குப்பா, இவ்வளோ பெருசு இருப்பானோ, இவ்வளோ பெருசுக்கு இருப்பான். 6 முழம் ஒரு ஜானுமாம். ஒரு ஜானுமா. அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். 5000 சேக்கலாம். 5000 சேக்கல்னா எத்தனை கிலோன்னு எனக்கே தெரியல. எத்தனை கிலோ இருக்கும்? அப்பா, சரி. அவ்வளோ வெயிட்டை வச்சுக்கிட்டு இஸ்ரேல் மக்களை நிந்திக்கிறதுக்கு வரான். அதை கேட்கணும், இதெல்லாம் பார்க்கணும். சேக்கல்னா என்ன, ஓமர்னா என்ன, அதெல்லாம் பார்க்கணும், அளவெல்லாம் பார்க்கணும். சரி, அப்படி செய்யும் போது அப்படி வந்து நிற்கிறான். அவனை தாவீது அவனை மேற்கொண்டு அவனை என்ன செய்கிறான்? அவன் தலையை வெட்டி எங்கே கொண்டு வரான்? எருசலேமுக்கு கொண்டு வரான். அதே இதில் நான் 54வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 56 கிலோ. பாருங்க. 1 சாமுவேல் 17 54 வாசிங்க. தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அந்த பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்து வைத்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். ஆயுதங்களை கூடாரத்தில் மறைத்து வைத்தான்.
சரியா? அப்போ அந்த தலையை எடுத்துகிட்டு வந்து எங்கே வச்ச இடம்? அந்த கொல்கதா என்று சொல்லும் கிட்ட அங்கே அந்த தலையை கொண்டு வந்து வச்சிருக்கான். இதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பிறப்பார், அவர் சத்துருவின் தலையை மிதிப்பார் என்ன அப்படின்னு சொல்லி யோசுவா முன்னடையாளமாக செஞ்சாரா? அதே போல் இங்கே அந்த பெலிஸ்தனுடைய அந்த கோலியாத்தின் தலையை கொண்டாந்து வச்சார். சிலுவையில் மரிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சத்துருவின் தலையை மிதிக்கும்படியாக அங்கே தாவீது கொண்டு வந்து வைத்த இடம்தான் கொல்கதா. அப்போ இயேசு கிறிஸ்து முதலாவது சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம், உன் தலையை அவர் நசுக்குவார் அப்படின்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இந்த கல்வாரி சிலுவையிலே அவர் கொல்கதா என்ற மலையிலே அவர் பாடுபட்டு மிதிக்கும் பொழுது அவர் வெற்றி சிறந்தார். ஆமென், அல்லேலூயா. சரி, அப்புறம் எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை கூட நம்ம வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 2:10. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததின் நோக்கம் என்ன? அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார்? எதற்காக பாடுபட்டார்? அதை வாசிச்சிருவோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. பாருங்க, அவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவருக்கு ஏற்றதாயிருந்தது. நம்ம எல்லாரையும் இந்த மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்திருந்தார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். எதற்காக உயிர்த்தெழுந்தால் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் உயிரோடு இருந்தார். இழந்த அந்த அதிகாரத்தை மறுபடியுமாக நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சகலவித சத்துருவினுடைய சகலவித அதிகாரத்தை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். அந்த அதிகாரத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை இந்த நாளில் எங்கள் மத்தியிலே விளங்க பண்ணியிருக்கிறீர். அப்பா, இந்த நாள் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தாகத்தோடு வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. வருத்தத்தோடு வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க, ஆறுதல் படுத்துங்க. குடும்பத்தில் இருக்க எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க. எங்கள் என்றென்றைக்கும் நீர் உயிரோடு எழுந்தவராய் எங்களோடு கூட நடைபோடுகிறீர். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.